நேற்றுக்கு கியேவ் போஸ்ட்ல இருந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ஆர்டிகல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 155mm ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஜெர்மனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத போட்டிருந்தாங்க. இந்தியா கிட்ட இருந்து ஜெர்மனி ஆயுதம் வாங்குறதுன்றது அந்த நாட்டுக்கு கிடையாது, கியேவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ஆயுதங்களை உக்ரைனால வாங்க முடியுமா, அப்படி இந்திய ஆயுதங்களை உக்ரைன் வாங்கினா அது இந்தியாவுக்கு எதிரான எப்படிப்பட்ட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும்ன்றத தெளிவா பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல லெட்ஸ் ஃபேஸ் இட், உக்ரைனோட இந்த வருஷத்து நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. 2023 இந்த மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை வழங்கினாங்க. இந்த 3 வருஷ போர்ல இருக்கிறதுலே அதிகமான எய்டு வாங்கின வருஷம் 2023. அந்த டைம் உக்ரைனியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு கவுண்டர் அஃபென்சிவை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக லாஸ் ஆகுது. இதனால அந்த கவுண்டர் அஃபென்சிவை நிறுத்திட்டு டிஃபென்சிவ் அப்ரோச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேற்கு நாடுகள் வழங்கின எய்டு உச்சகட்டத்தில் இருந்த வருஷத்திலேயே இவங்களால கவுண்டர் அஃபென்சிவ் பிளான் பண்ண முடியல. அப்படின்றப்ப இந்த 2024 அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் 64 பில்லியன் எய்டை நிறுத்தி வச்சிருக்காங்க காங்கிரஸ்ல. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் பார்ட்னர்ஸால சரியான அளவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல. அவங்க மினிமம் ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ஆர்ட்டிலரி ரவுண்ட்ஸையாவது உக்ரைனுக்கு கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யன்ஸோட அக்ரஷன், அதாவது அவங்க உள்ள வரதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இதையே ஐரோப்பிய ஒன்றியத்தால் கொடுக்க முடியலை. அவங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண 1 மில்லியன் ஆர்ட்டிலரி ஷெல் இன்னும் உக்ரைனுக்குள்ளே போய் சேரலை. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்னதான் காசு செலவு பண்ண தயாராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த நேட்டோ பிளாக் இல்லாத கண்ட்ரிஸ் கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம். அதாவது மேற்கு நாடுகளோட இணக்கமாக இருக்கிற நாடுகள் தவிர மித்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நியூட்ரலாக இருக்க கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் இருக்குது, மிடில் ஈஸ்ட் இருக்குது, இந்தியா இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட போய் நம்ம கேட்கலாம், கேட்டு இவங்க கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணுறப்ப அவங்க வச்ச லிஸ்ட்டில் முதல் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியா கிட்ட பல ஆயிரம் ஆமினேஷன் ரவுண்ட்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 155mm ஆர்ட்டிலரி ஷெல்லில் வந்து பல லட்சம் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக் பையிலேருந்து ஒரு கணிசமான அளவை ஜெர்மனி, அதாவது ஜெர்மன் டைரெக்டாக வாங்கி அதை உக்ரைனுக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானு ஜெர்மனியில் போய்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக வாரம் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும், அந்த மீட்டிங் மூலமாக எப்படியாவது இந்தியா கிட்டேருந்து இந்த ஆயுதங்களை வாங்கி ஆகணும், அதாவது இந்த ஆயுதங்களை இந்தியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, சும்மா கிடக்கிறத நம்ம எப்படியாச்சும் வாங்கி கியேவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறதா கியேவ் இண்டிபெண்டன்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் பல தடவை இந்த மேற்கு நாடுகள் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்தியா ரஷ்யாவோட உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிக்க முடியாத ஒன்று. இந்த மேற்கு நாடுகள் எதுவுமே பாஸ்டில் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணதில்லை, ரஷ்யா மட்டும்தான் எங்கள் கூட நின்றுருக்காங்க. அண்ட் அதே சமயம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் அவங்க போடுறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எங்கேருந்து எடுத்தாங்கலாம் எனக்கு தெரியாது. அவங்களோட ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆகிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57% இந்தியன்ஸ் ரஷ்யா அதிபரான புட்டினை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 71% இந்தியன்ஸ் நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் அண்ட் கேஸஸை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்ய போய் ரஷ்யன்ஸை பகச்சிக்க வேணாம், உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணுன்ற மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறதா கியேவ் இண்டிபெண்டன்ட்ல அவங்களே சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. இந்த சர்வே எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குன்றது எனக்கு தெரியல, ஜஸ்ட் அதில் மென்ஷன் ஆகிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கியேவோட சைடில் இருந்து அவங்களோட கண்ணோட்டம் அப்படின்றது இதுதான். இந்தியன்ஸ் வந்து ரஷ்யன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எதையுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மேற்கு நாடுகள், அதுவும் குறிப்பாக ஜெர்மனி, இந்தியாவை ப்ரெஷர் பண்ணி இந்த ஆயுதங்களை வாங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதாவது ரஷ்யன்ஸ் வந்து சீனாவை நோக்கி அதிகமாக போக ஆரம்பிக்கிறாங்க, சீனா ஆயுதங்களை வாங்குறாங்க, சீனாவுக்கு பல டெக்னாலஜிஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சீனா வந்து இந்தியாவோட எதிரி நாடு. ஸோ நாங்கள் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கொடுத்தோ ஃபியூச்சரில் ஏதாவது சப்போர்ட்டை கொடுத்தோ இந்தியா கிட்டே இருந்து இந்த ஒரு உதவியை வாங்க ட்ரை பண்ணுறோம், அதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஜெர்மன்ஸ் பார்க்குறாங்க. பட் இந்தியன்ஸ் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இந்த ரஷ்யா யுக்ரைன் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் நாங்கள் சப்ளை பண்ண முடியாது. அதுக்கு மாற நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்கோம், உணவுப் பொருட்கள் கொடுத்துருக்கோம், மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எசென்ஷியல்ஸ் வந்து நம்ம உக்ரைனுக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆயுதங்களை நாங்கள் சப்ளை பண்ண முடியாது, ரஷ்யன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எங்களால் போக முடியாது அப்படின்றத எல்லா உலக பிளாட்ஃபார்ம்லையும் ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஆயுதங்கள் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்றப்ப இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் உக்ரைன் கிட்ட
எப்படி இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட 155mm ஆர்ட்டிலரி ஷெல் கிடச்சிச்சின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்தியாவோட ஆர்ட்டிலரி ஆமினிஷன்ஸை அர்மேனியாவும் வாங்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் வாங்குது. ஸோ இந்த 2 நாடுகள் கிட்ட இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளான போலாண்டோ இல்லை ஸ்லோவாக்கியாவோ அந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸை வாங்கி அவங்க ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக உக்ரைனுக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை கொடுக்குறோம் அப்படின்றப்ப அந்த ஆயுதங்கள் அந்த நாட்டுக்கு தான் போய் சேருதான்றதை மட்டும்தான் நம்மளால் உறுதி செய்ய முடியும். அதுக்கடுத்து அந்த நாடு அவங்க அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க அதை ரீசேல் பண்ணுறாங்களான்றது நம்ம கையில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு மீட்டிங் அப்போ பேசியிருப்பார். இந்தியா ரஷ்யன் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசி இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸை போடணும்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர் பேசியிருப்பார். அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்துருப்போம். ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் ஆயிலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்றப்ப அது எங்களோட ப்ராடக்ட் ஆயிரும், அது ரஷ்யன் ப்ராடக்டே கிடையாது. ஸோ ரஷ்யன் ப்ராடக்ட் அல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி பேன் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளோட ஆயுதங்கள் ஒன்ஸ் ஒரு நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது அவங்களோட தான் மாறிடும், அவங்களோட ஓன் ப்ராடக்டாக மாறிடும். ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுமா வேணாமான்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம அதை தடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்ட் தான் ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ளே போயாச்சு. ஆல்ரெடி உக்ரைன் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க போலண்டோட ஹவுட்சர்ல இருந்து. அதே மாதிரி சீனான்றது ரஷ்யாவுக்கு எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் சீனாவால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாமே இப்போ உக்ரைனில் இருந்துக்கிட்டு இருக்கு. உக்ரைனியன்ஸ் அதில் கிரனேடை பறக்க விட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ எய்தர் வே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக போயிடுது. அது சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்குள்ளேயும் போகுது. இது குளோபல் ட்ரேட் அண்ட் எக்கனாமியில் இருக்கிற லூப்போல்ஸை பயன்படுத்தி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு வார்ஃபேர் தான். இப்போது உக்ரைனுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுத்தா நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, என்ன மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அதிகமாக இருக்குமா மைனஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான பதில் மைனஸ் தான் அதிகமாக இருக்கும். காரணம் நம்ம இப்போ வரைக்கும் கணிசமான அளவுக்கு ராணுவ தொழில்நுட்பங்களை ரஷ்யா கிட்டே இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஏர் டு ஏர் மிசைல்ஸாக இருக்கலாம், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸாக இருக்கலாம். ஏன் நம்மளோட பிரம்மோஸ் ப்ரோக்ராமே ரஷ்யாவோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் நம்ம எக்காரணத்தை கொண்டு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியாது. அவங்க என்ன தான் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொன்னாலும் அது எதையுமே ரஷ்யன்ஸ் அளவுக்கு ஈடு கட்ட முடியாது. உங்களுக்கு புரியுதா? தராசில் நீங்கள் ஒரு பக்கம் ரஷ்யா பண்ண உதவிகள், அப்புறம் இந்த மேற்கு நாடுகள் பண்ணுறதா சொல்கிற உதவிகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எப்பயுமே ரஷ்யன் சைடு தான் கீழே போகும். அந்தளவுக்கு அதிகமாக நமக்கு உதவிகளை பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அதிகமாக டீப்பான ரஷ்யன் டெக்னாலஜி நம்மளோட மிலிட்டரியில் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம ரஷ்யன்ஸுக்கு எதிராக ஒரு ஆயுதங்களை உக்ரைனுக்கு சப்ளை பண்ணுவோன்றது நடக்க போகிறது இல்லை. ஆனால் அதே சமயம் இந்தியாவோட ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ளே போகவே போகாதுன்றதையும் நம்மளால் உறுதி செய்ய முடியாது. ஏன்னா உலகம் அப்படி தான் வேலை செய்யுது. ஒன்றுமே இல்லை, அர்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இந்தியா கிட்டேருந்து ஏகப்பட்ட மிலிட்டரி டெக்னாலஜியை வாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நாடுக்கு நீங்கள் ஆர்ட்டிலரியை சப்ளை பண்ணுறீங்கன்றப்ப அந்த அர்மேனியாவை ப்ரெஷர் போட்டு இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்க கிட்டேருந்து நம்மளோட ஆர்ட்டிலரிஸை வாங்கினாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம போய் அர்மேனியா கூட சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றியன்றது பெரிய நாடுகள், அவங்கள பகைச்சிக்கிட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ சில லூப்போல்ஸ் இருக்குது. அது மூலமாக இந்திய ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி போயிருச்சும் கூட. பட் அதை தவிர்த்து இந்த லட்சக்கணக்கான ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாத்தையும் பல்காக நம்ம கியவுக்குன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நியர் 0 அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.